சுவிசேஷம் என்றால் நற்செய்தி. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் என்பது ஒரு ராஜ்யத்தை பற்றியும் அந்த ராஜ்யத்தின் பல நல்ல செய்திகளை பற்றியும் கூறுவது. சரியா? இப்பொழுது இந்த மத்தேயு 24:14 படித்து பாருங்களேன். ராஜ்யத்தினுடைய இந்த நல்ல செய்தி பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். இந்த வசனத்தில் 2 தரப்பு மக்கள் செயல்படுகின்றனர். ஒன்று பிரசங்கிப்பவர்கள், இன்னொன்று பிரசங்கத்தை கேட்பவர்கள். பிரசங்கிப்பவர்களை தேவ பிள்ளைகள் அல்லது ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று எடுத்துக்கொண்டாலும், பிரசங்கத்தை கேட்பவர்களை புறஜாதிகள் அல்லது ரட்சிக்கப்படாதவர்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். சொல்லப்பட்ட இந்த அடையாளம் நிறைவேற வேண்டும் என்றால் முதலில் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ராஜ்யத்தின் நல்ல செய்திகள் தெரிந்திருக்க வேண்டும். பிறகு அவர்கள் அதை பிரசங்கிக்க வேண்டும். அதன் பிறகு அதை சகல ஜனங்களுக்கும் கேட்க வேண்டும். அதன் பின்பே முடிவு